ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி பாட்டில். நம்ம சன் டிவியில் மத்தியானம் 3 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல் தாங்க ஆடுகளம். இந்த சீரியல் ஆக்சுவலாக முதல்ல 10 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த சீரியல் ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு வந்துச்சுங்க. ஆனால் எப்போ இந்த சீரியலில் அர்ஜுனுக்கு எல்லா உண்மையும் சஞ்சய் மூலமாக தெரிஞ்சு சத்யா கிட்ட நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த சீரியலோட டிஆர்பி அடியோட கீழே விழுந்துருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டிவி சேனல் சுதாரிச்சுக்கிட்டு ஆல்ரெடி இந்த பிரைம் டைம் ஸ்லாட்ஸில் அதர் சேனல்ஸோட பயங்கர காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த சீரியலை மத்தியானமாக மாற்றிட்டாங்க. மத்தியானம் மாற்றினதுலேருந்து கொஞ்சம் கதைக்களம் இப்போதான் லைட்டாக மாறி கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு வர இந்த தருணத்தில் டெலினா டேவிஸ் இந்த சீரியல்லேருந்து விலகுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. இது உண்மையிலேயே ஆடுகளமுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு தான். ஏன்னா டெலினா டேவிஸ் கேரக்டரும் டெலினா டேவிஸோட நடிப்பும் தான் இந்த சீரியலோட ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்துட்டு வந்துச்சு. இப்போ இவங்க இந்த சீரியல்லேருந்து விளங்குறாங்கங்கிறது இந்த சீரியலில் பார்க்குற ரசிகர்களை இன்னுமே கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இவங்க ஏன் விலகுறாங்க அப்படின்னு காரணத்தை தேடின போது பிரைம் டைம் ஸ்லாட் அப்படிங்கிறதுனால தான் இவங்க நடிக்க ஒத்துக்கிட்டதாகவும் இது நான் பிரைம் டைமில் மாற்றினது அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை தந்ததாகவும் அதனால தான் விலகுறாங்கங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் டிவி சேனல்லேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலினா டேவிஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்க போகிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இந்த சீரியல்லேருந்து விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எது உண்மைன்னு தெரியலங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் டெலினா டேவிஸ் இந்த சீரியல்லேருந்து விலகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பமாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த சீரியல்லேருந்து டெலினா டேவிஸ் விலகிட்டாங்கன்னா இந்த கேரக்டருக்கு வேற யார் சூட்டபிளா இருப்பாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.